இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அணுசக்தி பயன்பாட்டின் தேவை மலேசியாவிற்கு இன்னும் ஏற்படவில்லை. அணுசக்தியை பயன்படுத்துவதற்கான அவசர தேவை மலேசியாவிற்கு இன்னும் ஏற்படவில்லை. இதற்கு காரணம் சூரிய ஆற்றல் மற்றும் ஆசியான் மின் கட்டமைப்பு AGP ஆகியவற்றில் அதிகமான வாய்ப்புகள் உள்ளதை காண முடிவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இருப்பினும் மலேசியாவில் தரவு மையத்தை நிறுவுவதற்கு பெரிய அளவிலான திட்டங்கள் உள்ள நிலையில் அணுசக்தியை பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருப்பதையும் தாம் மறுக்கவில்லை என்று பிரதமர் தெரிவித்தார். இருப்பினும் தரவு மையங்களை பயன்படுத்துவது என்பது மிகப்பெரியது. மேலும் ஒவ்வொரு சந்திப்பிலும் புதிய தேவைகள் உள்ளன. அதை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் பரிந்துரைத்து வருகின்றனர். நாம் அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ஏனெனில் இது AI தேவைகளை ஒரு பகுதியாகும். தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் இது ஈடுபட்டுள்ளதை நான் அறிவேன். நாங்கள் நல்லதொரு விவாத நிலையை அடைவதற்கு ஒன்றாக இணைந்து பணியாற்ற நான் முயற்சித்து வருகிறேன் என்றார் அவர். நெடுஞ்சாலைகளில் ஒரு நாளைக்கு 26 லட்சம் வாகனங்கள் அதிகரிக்கலாம். அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் சீன புத்தாண்டை முன்னிட்டு முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு கரை, வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்லும் சாலைகளில் நாள் ஒன்றுக்கு 26 லட்சம் வாகனங்கள் வரை அதன் எண்ணிக்கை கணிசமாக உயரலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 24 தொடங்கி 28ஆம் தேதி வரை நீண்ட விடுமுறையை முன்னிட்டு கோலாலம்பூரில் இருந்து வெளியேறும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் சசலிஹாரும் தெரிவித்தார். அதே வேளையில் மீண்டும் கோலாலம்பூருக்கு திரும்பும் வாகனங்களின் எண்ணிக்கை பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 22 லட்சம் வாகனங்கள் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை, 1,98,000 வாகனங்கள் KL காரக் நெடுஞ்சாலை, 82,000 வாகனங்கள் முதற்கட்ட கிழக்கு கரை நெடுஞ்சாலை, 48,000 வாகனங்கள் 2ஆம் கட்ட கிழக்கு கரை நெடுஞ்சாலை மற்றும் 1,20,000 வாகனங்கள் WUCE எனப்படும் மேற்கு கடற்கரை விரைவு சாலை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். உணவகத்துறைக்கு 25,000 தொழிலாளர்கள் தேவை. திணறும் உரிமையாளர்கள். அந்நிய தொழிலாளர்களை நம்பியே நாட்டில் உணவகத்துறை அண்மைய காலமாக இயங்கி வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி அரசாங்கம் உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர் தருவிப்பு நடவடிக்கையை முற்றாக நிறுத்திவிட்டது. இதனால் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பற்றாக்குறையுடன் உணவகத்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி வருவதாக மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கமும் பிரஸ்மாவும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்கம் பிரிமாசும் இணைந்து தங்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்தின. தொழிலாளர் பற்றாக்குறை குறித்து மனிதவள துறையில் இருந்து பிரதமர் துறை வரை பல்வேறு மனுக்களை உணவக சங்கங்கள் கடந்த ஆண்டு வழங்கி இருந்தும் இன்னும் அதற்கு எவ்வித சுமூக தீர்வும் அரசாங்கம் அறிவிக்கவில்லை. இவ்வாண்டிலாவது அதற்கான உரிய தீர்ப்பை நடப்பு அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கையில் உணவக உரிமையாளர்களின் முதன்மையான 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கப் போவதாக பிரஸ்மாவின் தலைவர் டாக்டர் ஹாஜி ஜவஹர் அலி கூறினார். அவற்றில் முதல் கோரிக்கையாக மாற்று தொழிலாளர்கள் கொள்கை முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முனைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தனித்துவமான 5G இணைப்பை பயன்படுத்துவதை பரிசீலிக்க பரிந்துரை. அரசு மலேசிய போலீஸ் படை PDRM அதன் பல்வேறு பயன்பாடுகளுக்கு குறிப்பாக அமலாக்க பிரிவுக்கு ஏற்புடைய தனித்துவமான 5G இணைப்பை பயன்படுத்துவதை பரிசீலிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பாமி பாட்சல் தெரிவித்தார். பாதுகாப்பான அலைநிரல் மற்றும் தனிநபருக்கான 5G சேவையை வழங்குவது உள்ளிட்ட சேவைகளை ஆராய அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 5Gயின் பாதுகாப்பான பகுதியை பயன்படுத்தி இந்த அமைப்பிற்கு ஒதுக்கப்பட்ட இணைப்பை உருவாக்க முடியும். இது சட்ட அமலாக்கத்திற்கு மட்டும் இருக்க வேண்டியதில்லை. இது எந்த ஒரு தொழில்துறை அல்லது நிறுவனத்திற்கும் பயன்படலாம் என்றார் அவர். இந்த விவகாரம் குறித்து தொழில்துறை தரப்புடன் விவாதித்து வருவதாகவும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து இந்த வசதியை பயன்படுத்துவதற்கான கோரிக்கைகளை பெற்றுள்ளதாகவும் ஃபாமி தெரிவித்தார். அதற்கான PDRM போன்ற பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சிறப்பு சேவையை உருவாக்குவதற்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC பல அணுகுமுறைகளை கையாளுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். பகுதி நேர வேலை செய்ய விரும்பும் ஆசிரியர்கள் அதற்கான அனுமதியை பெற வேண்டும்.
பகுதி நேர வேலை செய்ய விரும்பும் ஆசிரியர்கள் முன்னதாகவே அதற்கான அனுமதியை கல்வி அமைச்சிடம் இருந்து பெற்றிருக்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து தெளிவான வழிகாட்டுதலை தங்கள் தரப்பு அமைத்து விட்டதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டே கூறினர். அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அது அவர்கள் அடிப்படை வேலைக்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. அதோடு அவர்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இணையம் வழி பொருட்களை வியாபாரம் செய்யும் வேலை செய்தாலும் அதற்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். மேலும் அதனை தங்களின் அடிப்படை வேலை நேரத்தில் செய்யக்கூடாது. எனவே நடப்பில் உள்ள கற்றல் கற்பித்தலில் முதலில் கவனம் செலுத்தும்படி நான் அறிவுறுத்துகிறேன். இது நாட்டின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கான நம்முடைய உறுதிப்பாடாகும். வகுப்பறையில் குறிப்பாக கற்றல் கற்பித்தலில் கவனம் செலுத்தும் ஆசிரியர்களை எங்களுக்கு தேவை என்றார் அவர். அதிகமான கல்வித்துறை அதிகாரிகள் பகுதி நேர வேலை செய்வது குறித்து கருத்துரைக்கையில் ஃபட்லினா அதனை கூறினர். உக்ரைன் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர மறுக்கும் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம். உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொள்ளும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மறுப்பு தெரிவித்தால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தடைகள் குறித்த எந்த ஒரு கூடுதல் விவரங்களையும் டிரம்ப் வழங்கவில்லை. போர் ஒருபோதும் தொடங்கி இருக்கக்கூடாது. திறமையான அதிபர் இருந்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது. நான் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைனில் போர் நடந்திருக்காது. ஆனால் தேர்தலில் மோசடி நடந்ததால் அது நடக்கவில்லை என்று டிரம்ப் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்காக அமெரிக்கா முன்னதாக ரஷ்யாவிற்கு கடுமையான தடைகளை விதித்துள்ளது. உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பும் விவகாரங்களையும் தமது நிர்வாகம் பரிசீலித்து வருவதை உறுதிப்படுத்திய அவர், உக்ரைனுக்கு ஆதரவளிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று தமது கருத்தை முன்வைத்தார். இதனிடையே டொனால்டு டிரம்பின் புதிய நிர்வாகம் குடியேற்றம் குறித்து உடனடி கொள்கைகளை அறிமுகப்படுத்திய நிலையில் இதன் தொடர்பான ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என்று இருதரப்பட்ட கருத்துக்களை காண முடிந்தது. வெளிநாட்டு விளையாட்டாளர்களின் சேவை உள்துறை அமைச்சின் நிபந்தனைகளை பின்பற்றுவீர். தேசிய அணிகளில் வெளிநாட்டு விளையாட்டாளர்களை சேவையை பயன்படுத்தி ஆர்வம் கொண்டுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்கள் உள்துறை அமைச்சு KDN நிர்ணயித்துள்ள நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக வழங்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் அனைத்து விண்ணப்பங்களையும் உள்துறை அமைச்சு ஆராயும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ கூறினார். விளையாட்டாளர்கள் சில நிபந்தனைகளை பின்பற்ற முடியாமல் இருக்கலாம். KDN உதவி செய்யவில்லை என்று அர்த்தமாக மாறாக சில நிபந்தனைகள் பின்பற்றப்படாமல் இருக்கலாம். அவை உள்துறை அமைச்சின் வேண்டுகோள் என்பதை சங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளின்படி விண்ணப்பம் செய்பவர்கள் மலேசியாவில் வசிப்பவர்களாகவும் தங்களின் சொந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்றும் ஹன்னா தெரிவித்தார். JSSEZ தனித்துவமான ஓர் ஒத்துழைப்பு நடவடிக்கையாகும். JSSEZ எனப்படும் ஜோஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அவ்விரு நாடுகளுக்கும் இடையில் வழக்கத்திற்கு மாறான மற்றும் தனித்துவமான ஓர் ஒத்துழைப்பு நடவடிக்கையாகும். இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய கூட்டு திட்டங்களில் ஒத்துழைப்பை மேற்கொள்வதில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்வதற்கான அம்சம் இருப்பதை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக அவற்றுக்கு ஜோஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கும்போது நிபுணத்துவம் கொண்ட தரப்புடன் இணைந்து தனியார் துறையுடன் ஒத்துழைப்பு தொடங்க வேண்டும். பின்னர் அரசாங்கங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றார் அவர். சுவிட்சர்லாந்து தாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் 2025ஆம் ஆண்டு உச்சநிலை கூட்டத்திற்கு வெளியே நடைபெற்ற கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜி டயலாக் அமர்வில் அவர் இவ்வாறு கூறினார்.